ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் செய்ய போன ரெசிபி பருப்பு வச்சு சாதம் பண்ணுறோம். நல்ல சூடான சுவையான ஹெல்த்தியான பருப்பு சாதம் செய்யலாம். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்க, வாங்க பார்க்கலாம். சாதத்துக்கு தேவையான அரிசி எடுத்துக்கோங்க, துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை ஊற்றி நல்லா அலாசிக்கோங்க. அரிசி 2 டம்ளர், பருப்பு 1 டம்ளர் போட்டுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, இப்போ பூண்டு 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகா, 1 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 தக்காளியை சேர்த்திக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ சில்லி பவுடர், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்தி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணியை சேர்த்திக்கோங்க. 7 டம்ளர் தண்ணியை சேர்த்திக்கோங்க. சாதம் கொஞ்சம் குழையவாக இருக்கணும். அதுக்காக 1 டம்ளர் தண்ணி கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிக்கோங்க. இப்போ அரிசி, பருப்பு ரெண்டுமே சேர்த்தி 3 விசில் போட்டுக்கோங்க. பாருங்கள், சாதம், பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், மேலாகவே ருசிக்காக கொஞ்சம் துருவி வச்சா தேங்காய் சேர்த்திக்கோங்க. நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே செஞ்சு பாருங்கள். மேலாகவே நெய்யை சேர்த்திக்கோங்க. டேஸ்ட்டு நல்லா இருக்கும். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.